பிரதமர் அவர்கள் விஜய் பேச ஆரம்பித்தவுடன் ஆங்கிலத்தில் பேசினார். அந்த பேச ஆரம்பித்தவுடன் சில குறிப்புகளை பிரதமரே எடுத்துக்கொண்டார். ட்ரில்லியன் எக்கானமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2030 தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 3 மடங்கு நான் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொன்னவுடன் பிரதமர் அந்த மேஜையை தட்டினார். தமிழகம் ஃபர்ஸ்ட் என்று அடிக்கடி பொதுக்கூட்டங்களிலும் சரி பல கூட்டங்களிலும் விஜய் அவர்கள் திருப்பி சொல்லுவது இருவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஆகிவிட்டது. விஜய் அவர்கள் டெல்லி விஜயத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டார். 100க்கு 90 மார்க் கொடுத்துடலாமா அவருடைய விஜயத்தை பற்றி? எதுக்காக மேகதாது விவகாரத்தை பேசாம வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க விமர்சிக்கிறாங்க சார். அதுதான் ஆணையம் கையில தான் இருக்குங்கும் போது அதையே திரும்ப அவங்க சொல்லி காட்ட வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. சில இடத்துல பேச முடியும். நீங்க கோர்ட்ல போய் மருந்து பத்தி பேச முடியுமா? இல்ல மளிகை கடையில போய் சாராயத்தை பத்தி பேச முடியாது. நிதி ஆயோக் கூட்டம் என்பது பொருளாதார வளர்ச்சியை பற்றி தான் இருந்தது. நெடுஞ்சாலைகளை பற்றி குறிப்பாக சொல்லி இருந்தார். அதையெல்லாம் விட்டுட்டு மேகதாது பத்தி ஏன் பேசுறேன்னு கேட்கறாங்க. இவங்க இந்த போய் என்ன செஞ்சாங்க? ஸ்டாலின் அவர்கள் வட இந்திய பயணம் மேற்கொள்ள இருக்கிறதாவும், அதாவது ஆகஸ்ட் மாதங்கள்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போறதாவும் சொல்லப்படுது. அகில இந்திய அளவில் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை தள்ளிவிட்டு, காரணம் என்ன என்று கேட்டால், ஸ்டாலின் அவர்களை 2026 பொதுத் தேர்தலில் முதலமைச்சராக முன்மொழியவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் 2027 ஜனவரியில் தேர்தல் வர இருக்கிறது. அகிலேஷ் யாதவ் என்ன செய்கிறார்? ராகுல் காந்தியை ஒதுக்கிவிட்டு ஸ்டாலினை கையில் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் மூலமாக ராகுல் காந்திக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் தான் அடுத்த பிரதமர் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை செய்தால் உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் அது நல்ல வாக்குகளை பெற்று தரும் அவருக்கு என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஜூன் மாதம் 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது. அந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்திற்கு பிறகு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் 3 மீது கேஸ் போட்டு கைது செய்து செந்தில் பாலாஜி அவர்களை நான் சட்டசபையில் எதிர்த்து பார்ப்பது எப்படி பார்ப்பது என்பதனாலே அவர் முதலில் கைது செய்ய இருக்கிறார்கள். இந்த சிபிஐனுடைய கேஸ் மேல டெல்லியில் வரவேற்பு அதிகமாக இருந்தது. அதை தவிர 2-3 முக்கியமான குறிப்புகள் தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சோனிபத் என்ற இடத்தில் ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ண போறாரு. இன்னும் 4-5 நாள்ல 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடும்போது கண்டிப்பாக அதற்கான ஒரு ஆயத்தங்களை எல்லாம் செய்து விட்டார்கள். அதிகாரிகள் அந்த ஒயிட் பேப்பரை தயாரித்து விட்டார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய எத்தனை கோடி வந்தது, லட்சம் கோடி வந்தது என்றெல்லாம் சில கணக்குகள் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் ட்விட்டர்லேயே போட்டாங்க. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அதாவது டெல்லியில முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு தகவலாக வெளியில வந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கிருந்து லஹரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சீக்வன்ஸ் என்னது? தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புதிய ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி வந்த பொழுது தன்னுடைய உறவு கரங்களை நீட்டினார். சுகமாக போக வேண்டும், மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் மத்திய அரசாங்கத்துடன் என்ற பெரும் தன்மையுடன் டெல்லிக்கு வந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல் முறையாக பேசினார். ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டாரு 9:45 வந்துட்டார். 10 மணி கூட்டத்துக்கு இன் அட்டண்டன்ஸ் கரெக்டா. இவர் வந்தப்பறம் தான் யோகி ஆதித்யநாத் வந்தாரு, அப்புறம் தான் அமித்ஷா வந்தாரு, கடைசியா பிரைம் மினிஸ்டர் எப்பவுமே கடைசியா தான் வருவார். இருந்தாலும் பல நுட்பங்களுக்கு மேலாக விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக, அது ஆல்பபெட்டில் தான் வரும், ABCDன்ற ஸ்டேட் தான். தமிழ்நாடு ஆஃப்டர்நூன்ல தான் வந்தது, ஒரு 3:30 மணிக்கு வாக்கில் தான் வந்தது. ஆனால் பிரதமர் அவர்கள் விஜய் பேச ஆரம்பித்தவுடன் ஆங்கிலத்தில் பேசினார். அந்த பேச ஆரம்பித்தவுடன் சில குறிப்புகளை பிரதமரே எடுத்துக்கொண்டார். தமிழ்நாட்டை 3 முறை அதிகமாக ட்ரில்லியன் எக்கானமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2030 தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 3 மடங்கு நான் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொன்னவுடன் பிரதமர் அந்த மேஜையை தட்டினார். அது என்ன தெரிகிறது என்று கேட்டால், பிரதமர் அடிக்கடி சொல்லுவார், மாநிலங்கள் வளர்ந்தால் இந்தியா வளரும், இந்தியா ஃபர்ஸ்ட் என்று. ஆனால் நரேந்திர மோடிக்கு ஏதுவாக தமிழகம் ஃபர்ஸ்ட் என்று அடிக்கடி பொதுக்கூட்டங்களிலும் சரி பல கூட்டங்களிலும் விஜய் அவர்கள் திருப்பி சொல்லுவது
இருவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஆகிவிட்டது. பிரதமருடைய பேச்சை கண்டிப்பாக விஜய் ரசித்தார். விஜயுடைய பேச்சை பிரதமர் ரசித்தார். அவர்கள் சந்தித்த பொழுது கூட வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி தான் பலர் சொன்னார்கள். இருந்தாலும் சக்திகாந்த் தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு IAS ஆபீசர், தமிழ்நாட்டுக்காரர், ஓய்வு பெற்றவர், தமிழகத்தில் இருந்தவர். அவர் ரிசர்வ் பேங்க் வங்கியில் கவர்னராக இருந்தவர். அவர்தான் இப்பொழுது நரேந்திர மோடிக்கு முதன்மை செயலாளராக இருக்கிறார். அவரும் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த பொழுது தமிழிலேயே சொன்னார் விஜயிடம், தங்களுடைய பேச்சுக்கு பிரதமர் பாராட்டினார் எங்களிடம் என்று. அதிகாரிகளிடையே பிரதமருடைய ஒரு ஆணை என்ன என்று கேட்டால், இன்னும் 3-4 நாட்களுக்குள் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட 14 திட்டங்கள், அவருடைய ஸ்பீச் என்கிட்ட இருந்து காப்பி, அதுல 14 திட்டங்கள் இருக்கிறது. அந்த 14ஐயும் ஒருங்கிணைத்து மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியல் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் நரேந்திர மோடி. இதன் மூலமாக தமிழகத்திற்கு பல பலன்கள் வர இருக்கிறது, பயன்களும் வர இருக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பை தவிர பெண்களுக்காகவே நான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்பதை நான் வைத்திருக்கிறேன். அதன் மூலமாக பெண்களுடைய பொருளாதாரம், பெண்களுடைய ஒரு ஆதிக்கம், எம்பவர்மெண்ட் வேண்டும் என்றெல்லாம் பேசும்போது பிரதமர் அதை வரவேற்றார். அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட பேசினார்கள். குறிப்பாக யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அங்க சிங்கப்பெண்ணுடைய ஒரு தத்துவத்தை சொன்ன பொழுது அதனுடைய குறிப்புகளை சொல்லுங்கள், தங்களுடைய மாநிலத்திலிருந்து 2 போலீஸ் ஸ்டாப் ஆபீஷியலை லக்னோக்கு அனுப்பி வைங்கள் என்றெல்லாம் பேசியது தமிழகத்திற்கு ஒரு பாராட்டுதலை பெற்றது. காரணம் என்ன என்று கேட்டால், இத்தனை முறை நிதி ஆயோக் கூட்டம் 5 முறை நடந்திருக்கிறது 5 வருடத்தில். ஸ்டாலின் 4 முறை வரவே இல்லை, ஒரே ஒரு தடவை தான் வந்தார். அந்த 4 முறை வராது இருந்தது. சில அதிகாரிகள் படித்தார்கள் அந்த பேச்சை. தமிழகத்தினுடைய குறிப்பு அகில இந்திய அளவில் பிரதிபலிக்கவில்லை. அவர் ஒரு மோதல் போக்கை கைப்பிடித்தார் விஜய்க்கு எதிராக, அதாவது நரேந்திர மோடிக்கு எதிராக. இப்பொழுது விஜய் கை கோத்த உடனே அவங்களுக்கு வயத்து எரியுது திமுகவுக்கு. நீ என்ன மேகதாது பத்தி பேசுறான்னு அறிக்கை விட்டுருக்காரு ஸ்டாலின், நான் பார்த்தேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழ் விஜய் அவர்கள் டெல்லி விஜயத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டார். 100க்கு 90 மார்க் கொடுத்துடலாமா அவருடைய விஜயத்தை பத்தி. எதுக்காக மேகதாது விவகாரத்தை வந்து பேசாம வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க விமர்சிக்கிறாங்க சார். அதுதான் ஆணையம் கையில தான் இருக்குங்கும் போது அதையே திரும்ப திரும்ப அவங்க சொல்லி காட்ட வேண்டியதுன்னு அவசியம் என்ன? சில இடத்துல பேச முடியும். நீங்க கோர்ட்ல போய் மருந்தை பத்தி பேச முடியுமா? இல்ல மளிகை கடையில போய் சாராயத்தை பத்தி பேச முடியாது. நிதி ஆயோக் கூட்டம் என்பது பொருளாதார வளர்ச்சியை பற்றி தான் இருந்தது. நெடுஞ்சாலைகளை பற்றி குறிப்பாக சொல்லி இருந்தார். அதையெல்லாம் விட்டுட்டு மேகதாது பத்தி ஏன் பேசுறேன்னு கேட்கிறாங்க. இவங்க இருந்த போது என்ன செஞ்சாங்க? அண்டை மாநிலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, இங்க திமுக அரசம். இருவரும் கை கோட்டு கொண்டு இருந்தார்கள். இப்பதானே முதுகுல குத்தினாரு ஸ்டாலின், முதுகுல விஜய், நம்ம ராகுல் காந்தி. அப்பெல்லாம் கட்டினாங்களே, ஏன் போல அப்போ என்று கூறும் அளவிற்கு விஜய் பேசாது இருந்தால் என்று ஒரு தவறான தகவல் தப்பு. ஏற்கனவே அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நிலையில் இருப்பதனால் அதை தவிர அறிக்கை விட்டு விட்டார். இதெல்லாம் பேசுறதுக்கு நீ சட்டசபையில பேசலாம். இந்த நிதி ஆய்வு கூட்டத்தை பேசுறது ஒரு டிபெண்டிங் ஆன் தி ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ், டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் தவிர இந்த தண்ணி விஷயத்தை பத்தி பெருசாக்குவது இது அரசியல் செய்கிறார்கள் என்று தான் விஜய் கருதுவதாக நான் கேள்விப்பட்டேன். நானும் கருதுகிறேன். அதை இப்போ சோனியா காந்தி அவர்களையும் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களையும் விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க. இந்தியா பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அதில் தாவேக்கா இணைதா இல்லையா அப்படிங்கிற பேச்சு இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்போ சோனியா காந்தி அவர்கள் திமுகவை ரீட்டைன் பண்ணணும்னு விரும்புறதாகவும், ராகுல் காந்தி அவர்கள் இல்லை தாவேக்கா தான் உள்ள வரணும்னு விரும்புறதாகவும் சொல்லப்படுது. அப்போ தாவேக்கா உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? நீங்க சொல்வது உண்மை. ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் தாவேக்கா சேருவார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர், சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர், தேஜஸ்வி யாதவ் முன்னாள் துணை முதலமைச்சர், ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருப்பவர். அவர் லாலு பிரசாத் யாதவுடைய மகன். உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேனுடைய மகன், முன்னாள் மகாராஷ்டிரா முதலமைச்சர். இந்த மூவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் வராவிட்டாலும் ஓமர் அப்துல்லா அருகே உட்கார்ந்து இருந்தாரே, அவர் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர். இந்த 4-5 பேர் சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தி ஒரு திணற அடித்தார்கள். ஏன் திமுகவை விட்டு விட்டீர்கள் என்று. அப்பொழுது ராகுல் காந்தியுடைய முகம் சிவந்தது. அப்பொழுது அம்மையார் சோனியா காந்தி
இது பற்றி நானும் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன் என்று சொன்ன இதே முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் சொன்னாங்க, விஜய் வருவதை தாங்கள் விவாதிக்க வேண்டும், இங்கே நம்ம அட்மிஷன் கொடுத்தாதான் அவர் உள்ள வர முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. அதற்காக ஒரு சிறு குழு போட்டிருக்கிறார் மல்லிகார்ஜுன் கர்கே. காரணம், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தான் இந்தி கூட்டணிக்கும் தலைவர். மல்லிகார்ஜுன் கர்கே கூடிய விரைவில் முடிவெடுப்பார். காரணம் என்ன என்று கேட்டால், மல்லிகார்ஜுன் கர்கே மகன் பிரியங்க் கர்கே மூலமாகத்தான் திமுக காங்கிரஸ் உறவு வந்தது. அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். கூடிய விரைவில் அதற்கான ஒரு ஆயத்தங்கள் வரும். தாங்கள் கூறியது மாதிரி விஜய்க்கும் அங்கே வருவதை தடுப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் சோனியா காந்தி. காரணம், சோனியா காந்தி விரும்புகிறார் திமுகவை மீண்டும் இணைக்க வேண்டும். அதைத்தான் ப. சிதம்பரம் பிரதிபலித்தார், திமுகவுடன் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்று. ஆனா 2 படங்களை எப்படிமா நீங்க டிராவல் பண்ண முடியும்? விஜய் அரசாங்கத்தை அமைச்சரா இருக்காரு விஸ்வநாதன், இன்னொருத்தர் ராஜேஷ்குமாரும். அவங்க ராஜினாமா பண்ணுவாங்களா? மேகதாதுன்னா இப்ப காங்கிரஸ்காரன் தான் தடுக்கிறாங்க. அப்ப இந்த 2 மந்திரி ராஜினாமா பண்ணதான் சரியாகும். வேண்டுமென்றே திமுக இதை பிரச்சனையாக்குகிறது. இதற்கெல்லாம் செவி சாய்க்க மாட்டார் விஜய் என்று தான் சில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். டெல்லி ஸ்டாலின் அவர்கள் வட இந்திய பயணம் மேற்கொள்ள இருக்கிறதாவும், அதாவது ஆகஸ்ட் மாதங்கள்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போறதாவும் சொல்லப்படுது. அவருடைய அந்த வட இந்திய பயணம் எதற்கு? தாங்கள் கூறியது கரெக்ட். அகில இந்திய அளவில் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை தள்ளிவிட்டு, காரணம் என்ன என்று கேட்டால், ஸ்டாலின் அவர்களை 2026 பொதுத் தேர்தலில் முதலமைச்சராக முன்மொழியவில்லை ராகுல் காந்தி தமிழகத்திற்கு. அதே ராகுல் காந்தியை 2019 இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் ஸ்டாலின். அந்த ஒரு காரணத்தில், அவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் லக்னோவிற்கு பயணம் செய்ய இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில். அப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் 2027 ஜனவரியில் தேர்தல் வர இருக்கிறது. அகிலேஷ் யாதவ் என்ன செய்கிறார்? ராகுல் காந்தியை ஒதுக்கிவிட்டு ஸ்டாலினை கையில் வைத்துக் கொண்டு, ஸ்டாலின் மூலமாக ராகுல் காந்திக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் தான் அடுத்த பிரதமர் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை செய்தால், உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் அது நல்ல வாக்குகளை பெற்று தரும் அவருக்கு என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது அகிலேஷ் யாதவ். அதைத்தான் அதை சொல்லுவதனால், ஒருவேளை இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் மூலமாகத்தான் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே இருக்கக்கூடிய சண்டை அகிலேஷ் யாதவ் அதை தன்னுடைய வசமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அடுத்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ஜாயின் பண்ண போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிக அளவுல இருக்கா? 2026 மே மாத ரிசல்ட் மே 4ஆம் தேதி வந்தது. தமிழகத்திலும் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பி விட்டது. மேற்கு வங்காளத்திலும் கிளப்பி விட்டது. தமிழகத்தில் ஸ்டாலினுடைய அரசாங்கம் அதாவது கவிழ்க்கப்பட்டது. மேற்கு வங்காளத்திலும் மம்தா பானர்ஜி அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சுவேந்து அதிகாரி முதலமைச்சரானார். 203 சீட் எடுத்தாங்க 292. தமிழகத்திலும் அது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட கரைந்து இருக்கும். இப்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சிதறி ஓடிவிட்டு நரேந்திர மோடியுடன் அமித்ஷாவுடன் பேசிக்கொண்டு அந்த 20 எம்பிக்கள் என்டிஏவில் சேர இருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழகத்திலும் ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கிறது. திமுகவை விட்டு வைத்தது. ஆனால் 2026 தேர்தலினுடைய பிம்பங்கள் என்ன என்று கேட்டால், திரிணாமுல் காங்கிரஸை அதை அழித்து விட்டது மேற்கு வங்காளத்தில். தமிழகத்தில் திமுக பிழைத்தது. இருந்தாலும் ஜூன் மாதம் 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது. அந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்திற்கு பிறகு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் 3 மீது கேஸ் போட்டு கைது செய்து, செந்தில் பாலாஜி அவர்களை நான் சட்டசபையில் எதிர்த்து எப்படி பார்ப்பது என்பதனாலே அவர் முதலில் கைது செய்ய இருக்கிறார்கள் இந்த சிபிஐனுடைய கேஸ் மேல. இதெல்லாம் வைத்து பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரி கற்பூரம் கரைந்தா மாதிரி திமுகவும் அடுத்த ஒரு 6 மாதத்திற்குள் கலைந்துவிடும். எப்படி அதிமுக அவல நிலையில் இருக்கிறதோ அதே மாதிரி திமுகவும் ஆகிவிடும் என்று தான் பல வர்ணனையாளர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். 3 முக்கியமான கைது சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். அது ரொம்ப சீரியஸா நடக்க போற ஒரு விஷயமா? அது முதலில் செந்தில் பாலாஜி அவர்கள், அடுத்தது KN நேரு, அதுக்கு அடுத்தது துரைமுருகன். காரணம்,
அந்த மணல் கொள்ளை வழக்கில் சுப்ரீம் கோர்ட்லயே கேட்டிருக்காங்க. 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருந்ததோ தெரியவில்லை. பாஜக கூட திமுக மீது எந்த ஆக்ஷன் எடுக்காத அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் இருந்து சில கடிதங்கள் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு வந்தது. KN நேருவையும் செந்தில் பாலாஜி மீதும் FIR போடுங்கள் என்று. அதை தடுத்து நிறுத்தி தமிழகத்திற்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸே போடாத அளவிற்கு வைத்துக் கொண்டு ஒரு பெரிய தவறான சரித்திரத்தை உண்டாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் விஜய் வந்த பிறகு அதற்கு FIR போடுவதற்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. கவர்னரும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக KN நேரு கைது செய்யப்படுவார், செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார், துரைமுருகன் கைது செய்யப்படுவார். டெல்லியில விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் பண்ணினதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அங்கே போகிற வழியில எல்லாம் வந்து யாராவது வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்கன்னா உடனே நிறுத்தி அதை வாங்குறது, அது எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது போக இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்களை வந்து டெல்லியில அவர் பண்ணியிருக்காரு? விஜய் அவர்களுடைய 3 நாள் பிரயாணம் டெல்லியில் வந்தது ஒரு புது திருப்பத்தை உண்டாக்கியது தலைநகர் தமிழர்களுக்கு. குறைந்தது 400-500 பேர்கள் கொண்ட ஒரு ஊர்வலமாக வந்திருந்தார்கள். தோலக்குவான் என்ற இடத்தில் டெல்லியில் விமான நிலையத்துக்கு போற வழியில் நெடுக நின்று கொண்டிருந்தார்கள். தமிழ் வெற்றி கழக கொடியுடன், கையில் மாலையுடன். அதை பார்த்த விஜய் அவர்கள் காரை நிறுத்தி அவர்களுடன் அந்த மாலையை பெற்றுக் கொண்டார். ஆனால் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கணும்னு பார்த்தாங்க. யாரையுமே அவர் வந்து துன்புறுத்தவில்லை. தமிழகத்திலிருந்து விட்டு டெல்லியில் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வசிக்கிறீர்கள், வெயில் மழை எல்லாம் பார்க்காத, குளிர் பார்க்காத என்று சொல்லி அவரே அந்த மொபைல் போனை வாங்கி வச்சுட்டு அவரே செல்ஃபி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தாரு. ஆக மொத்தம் கண்டிப்பாக தாங்கள் கூறியது மாதிரி டெல்லியில் வரவேற்பு அதிகமாக இருந்தது. அதை தவிர 2-3 முக்கியமான குறிப்புகள் தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சோனிபத் என்ற இடத்தில் டெல்லியிலிருந்து 40 கிலோமீட்டர் ஹரியானாவில் இருக்கிறது. பானிபட் யுத்தம் கூட நீங்க சரித்திரத்தை படித்திருக்கலாம். அது பக்கத்துல தான் அந்த சோனிபட் இருக்கிறது. அந்த சோனிபத்தில் அசோகா யூனிவர்சிட்டி என்று ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதில் அயல்நாட்டு ஸ்டூடெண்ட்கள்லாம் வராங்க. 75 பேர் கொண்ட ஒரு PhD பண்ற ஒரு குரூப் இருக்குது. அதுல பிரவீன் சக்கரவர்த்தி பேராசிரியராக இருக்கிறார். அரசியல் பொருளாதாரத்தை பற்றி, பொலிட்டிக்கல் எக்கானமி சொல்லிக் கொடுப்பதற்கு. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு கூட மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தரார். நேற்று முன்தினம் அவர் அந்த சோனிபத் பல்கலைக்கழகத்திற்கு திங்கள், புதன், வெள்ளி என்று 3 நாட்கள் அவர் லெக்சர் கொடுக்க போறார். நேற்று முன்தினம் கல்லூரியில் நுழைந்த போது அனைத்து மாணவர்களும் விசில் அடித்து அவரை வரவேற்றார்கள். தமிழ் வெற்றி கழகம் எப்படி பதவிக்கு வந்தது ஒரு குறுகிய காலத்தில் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதில் 4 மாணவர்கள் விஜய் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அது கட்சியை பற்றி PhD செய்ய இருக்கிறார்கள், டாக்டரேட் செய்ய இருக்கிறார்கள். 4 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அதற்கு கைடு, வழிகாட்டியாக பிரவீன் சக்கரவர்த்தி தான் இருக்கிறார். அந்த 4 மாணவர்களில் ஒரு சிலர் என்னிடமும் பேசினார்கள் விஜயை பற்றி தெரிந்து கொள்ள. அவர்கள் 4 பேருமே இந்திக்காரர்கள், வட இந்தியாவிலிருந்து வருபவர்கள். அதுதான் சுவாரஸ்யம் என்ன என்று கேட்டால், விஜயினுடைய வறுமையிலிருந்து எப்படி நான் 2000 கோடி வருடத்திற்கு சம்பாதிக்கிறேன் சினிமாவில் என்பதை வெளிக்காட்டுவதற்காக அவர் தான் சம்பாதித்தது போதும், பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் 27 மாதங்களுக்கு முன்னதாக இந்த கட்சியை ஆரம்பித்தார். கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடுகள் மற்றும் அவர் பேசிய பேச்சுகள் எல்லாம் யூடியூபில் இருப்பதனால், பத்திரிகைகள் இருப்பதனால் அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டிப்பாக அதை படித்து வருகிறார்கள். சில விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக தமிழகமும் வர இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தமிழ், அதே பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ஏல் யூனிவர்சிட்டி, YALE, ஏல் யூனிவர்சிட்டி என்பது அமெரிக்காவில் இருக்கிறது. அங்குதான் பேரறிஞர் அண்ணாவும் படித்தார். பேட்டன் யூனிவர்சிட்டி என்று இருக்கிறது. மேசச்சூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT இருக்கிறது அமெரிக்காவில். அங்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களையும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் அங்கு அழைத்து கொண்டு சென்று அந்தந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊர்களில் பல்கலைக்கழகத்தில் எப்படி தமிழ் வெற்றி கழகம் 2 ஆண்டுகளில் பதவிக்கு வந்தது, திமுகவை எப்படி தோற்கடித்தது என்ற தலைப்பில் விஜய் பேச இருக்கிறார். அதற்கான ஒரு அனுமதியை
மத்திய வெளியுறவுத்துறை கொடுத்து விட்டது. இப்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக இருப்பதனால் டாக்டர் ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சர் மூலமாக தமிழிலேயே பேசி கூடிய விரைவில் அதற்கான அனுமதி பெற்று தேதிகள் குறிப்பிடப்படும். இதுதான் டெல்லியில் விஜய் செய்த சாதனையாக இருக்கிறது. பல தூதுவர்களிலிருந்து கூட விஜயை சந்திப்பதற்கு முயன்றார்கள். விஜயும் சந்தித்தார் பல தூதுவரை. அதை தவிர டாப் மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாபெரும் உளவுத்துறையினுடைய இயக்குனர் தப்பன் தேக்கா என்று பெயர், அவர் விஜய் அவர்களிடம் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்து NSA தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மூலமாக தமிழகத்திற்கு எந்தெந்த விதத்திலிருந்து ஆபத்துகள் வரும், அண்டை சமுத்திரத்திற்கு எதிராக ஒரு தேசம் இருக்கிறது, இலங்கையிலிருந்து போதைப் பொருள்கள், உக்ரவாதிகள் அதாவது தீவிரவாதிகள்லாம் வருவது மற்றும் கடத்தல்கள் எப்படி நடக்கிறது, தமிழக பொருளாதாரம் எப்படி சீரழிந்து போகிறது, வெங்காயம், தண்ணி, கெரசின் ஆயில் போன்ற விஷயங்கள் படகுகள் மூலமும் கடத்தப்படுவதெல்லாம் விவரமாக சொல்லி இருக்கிறார்கள் விஜயிடம். இதெல்லாம் ஒரு பிரீஃபிங் நடக்கும். எப்பவுமே புது சீஃப் மினிஸ்டர் வந்துட்டா இவங்களுக்குலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குதுன்னுட்டு. அதற்கு பிறகு அவர் அரசியல் ரீதியாக எப்படி ஒன்னா அணுகுமுறை செய்து கொள்ளலாம் தமிழ், அதையெல்லாம் செய்துதான் இந்த முறை அரசியல் என்பது என்ன, டெல்லி என்பது என்ன, பல கட்சிகள் இருக்கிறதே, காங்கிரஸ் என்பது அவர் நேராக பேசினாலும் முதலமைச்சராக முதல் தடவை வந்த பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்து கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு நல்ல புரிதல் வந்ததாகத்தான் அவருடன் கூட வந்திருந்த சில முக்கிய அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தார்கள். நேற்றும் சரி, இன்றும் சரி. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது? அவங்க காங்கிரஸ்ல ஏன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் MP சீட் கொடுக்குற அளவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சார்? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருப்பவர். அவர் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், எல்லா விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு விளக்குபவர் ராகுல் காந்திக்கு. தமிழகனாக இருப்பதனால் 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்திலேயே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது பிரவீன் சக்கரவர்த்தி தான். அதை எடுத்தது அனதர் PC என்று சொல்லக்கூடிய ப சிதம்பரம். பிரவீன் சக்கரவர்த்தி என்றாலும் PC, ப சிதம்பரம் என்றாலும் PC. இந்த இரண்டு பேருக்கு மோதல். அதனால்தான் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியை விஜயுடன் தொடர்பு கொண்டு இருப்பதற்காக கடந்த ஓராண்டுகளாக அவர்கள் ஆப்த நண்பர்கள். பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை என்றால் தமிழகத்தில் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைந்திருக்க முடியாது. காரணம், 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினிடம் பேசினார் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி தொலைபேசி மூலமாக. நாங்கள் மறுநாளிலிருந்து தமிழ் வெற்றி கழகத்திற்கு சப்போர்ட் பண்ண போறோம் என்று நியூஸை சொன்னார் முன்னாடி. ஆக மொத்தம் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருப்பதனால் அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டது. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய முதலாக யாராவது கொடுத்திருந்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசியை ஏன் மோத வேண்டும், நரேந்திர மோடியுடன் ஏன் சண்டை போட வேண்டும் என்றெல்லாம் இருப்பதனால் ஒரு விதமான ஒரு சூழ்நிலையில் தான் இதை செய்தார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். தமிழ் இப்போ விஜய் அவர்கள் மத்தவங்க அங்க நிதி ஆயோக் கூட்டத்துல பேசும்போது நோட்ஸ் எடுத்தாருன்னு சொல்லி கேள்விப்படுறோம். விஜயனுடைய நிதிநிலை கூட்டத்திற்கு பற்றி கேட்டீர்கள். ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ண போறாரு இன்னும் 4-5 நாள்ல. 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடும்போது கண்டிப்பாக அதற்கான ஒரு ஆயத்தங்களை எல்லாம் செய்து விட்டார்கள் அதிகாரிகள். அந்த ஒயிட் பேப்பரை தயாரித்து விட்டார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய எத்தனை கோடி வந்தது, லட்சம் கோடி வந்தது என்றெல்லாம் சில கணக்குகள் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் ட்விட்டர்லேயே போட்டாங்க. ஸ்டாலினுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் ட்விட்டரில் மோதல் வந்தது அவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது. அதைத்தான் விளக்கி சொல்லி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் விஜயிடம் நேரில் பார்த்தபோது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நிதிநிலை அறிக்கையை நன்றாக புரிந்து கொண்ட பிறகுதான் நாம் அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையின் மேலில் தான் விஜய் அவர்கள் தாமதமாக செய்தார், டிலே பண்ணார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்று சொல்லி தமிழிலிருந்து விடைபெறுகிறேன். நாளை மறுநாள் தான் மீண்டும் சந்திப்பலாம். வாழ்க வெற்றி. மிக்க நன்றி சார். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.